Hello friends, welcome to Play Tamil Dub. ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்கள் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்னால தான் எனக்கு இன்னும் நிறைய மோட்டிவ் கிடச்சிருக்கு, இன்னும் நிறைய வீடியோ செய்யணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட் தான் கேட்டிங்க. இந்த மூவிஸ்லாம் பார்த்தா உங்கள் பிரெயின் ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆயிரும். ஏன்னா இந்த மூவி வந்து டோட்டலாக ட்விஸ்ட்டு தாங்க. இந்த மூவியை பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் மூவில் தேவைப்படுது. ஏன்னா இந்த மூவிஸ்லாம் டாப் ரேட்டட் மூவிஸ், ஹை இன்டெலிஜென்ட் லெவலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கன்ஃபார்ம் இந்த மூவியை பாருங்கள். ஃபிஃப்த் இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் ரீகால் 2012 வந்து ஒரு த்ரில்லர் ஆக்ஷனான மூவி. ஸோ IMDb 6.3 ரேட்டிங்ஸ் தந்திருக்காங்க. இந்த மூவி டேரக்டர் லின் வைஸ்மேன் அவங்களுக்கு செல்யூட் போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்திருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹைடெக் ஃபியூச்சரில் இருப்பார். நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு எப்போவுமே வந்துட்டு இருக்கோம். ஸோ அது கனவு வந்து அதில் ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார் அவர். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் அவர் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு இடம் இருக்கும், அதில் போனீங்கன்னா உங்களோட ஃபேக் மெமரிஸை வச்சு ஒரு கனவு லோகத்தில் போகலாம். ஸோ அதில் எந்த கேரக்டர் வேணால் செலக்ட் பண்ணலாம். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ப்ளஷர் கிடைக்கும். ஸோ அவர் வந்து ஸ்பை வந்து எடுப்பார். ஸோ அது ஸ்பை உள்ளே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபே சேஞ்ச் ஆயிரும். இந்த டோட்டல் ட்ரீம் ஒரு சீக்வல்ஸ் தான் வந்து இந்த மூவி ஒரு ஸ்டோரியே. ஸோ அதில் போய் அவர் என்னென்னமோ மிஷின்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறது, அவர் ஒய்ஃபே வந்து அவர் எதிரியாக மாறுற மாதிரி. ஸோ பயங்கரமாக இருக்கும் கதை. இந்த மூவி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் பேக்டு மூவியாகவே இருக்கும். ஸோ உள்ளே நிறைய இன்டென்ஸ் ஆக்டிங் சீன் இருக்குது, ஹை லெவல் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வரைக்கும் இந்த மூவி எல்லாருமே பார்த்தவங்க வந்து மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக இந்த மூவியை பாருங்கள். அதனால தான் இந்த மூவி நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்குது. 4th இடத்துல பார்த்தீங்கன்னா த மெஷினிஸ்ட் 2004 வந்து ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. IMDb 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் பேல், நம்ம பேட்மேன். ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு லேட் மிஷின் ஆப்ரேட்டராக இருப்பார். மந்த்து கணக்காயிரும், ஆனால் அவர் தூங்க மாட்டார். அவருக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக ஒரு சின்ன இன்சிடெண்ட் அவர் முன்னாடி நடந்திருக்கும். ஒரு குழந்தைய அவர் தெரியாமல் காரில் இச்சிருப்பார். டோட்டல் இன்சிடென்ட் தான் ஒரு லைஃப்பில் வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரேஞ்ச் பர்சன்ஸ் எல்லாம் அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரியும், இவரே தன்னைத்தானே கேள்வி கேட்டு அவரே மூளை ஃபுல்லாக குழம்பியிருப்பார். ஸோ அந்த ஸ்டோரியை சீக்வன்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே டார்க் இன்டென்ஸாக இருக்கும். ஸோ அவர் மந்த்து கணக்காக தூங்காமனாலே ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை, உடம்பு ஃபுல்லாக இயல்ச்சிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மூவியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் டோட்டல் மைண்டு தான் அஃபெக்ட் ஆகும். ஆனால் அந்த மூவியை பாருங்கள், ஏன்னா அது பயங்கரமான மூவி. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் இவரே யாருன்னு தெரியாமல் போயிடும். யார் கொலைகாரன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் மூவி என்டையர் ஸ்டோரியே. ஸோ இதை கன்ஃபார்மாக பாருங்கள். அதனால தான் இந்த மூவி நம்ம 4th லிஸ்ட்டில் இருக்குது. நம்பர் 3 இருக்கிறது தான் இன்டர்ஸ்டெல்லார் 2014 வந்த ட்ராமா மிஸ்ட்ரி மூவி. இது ஃபுல்லாகவே சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஸ்பேஸ் மூவி இது. IMDb 8.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பார்த்த வரைக்கும் 96 பீப்புள்ஸ் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூவி நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்ஸ்டெல்லார். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எர்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸில் வேறு ஒரு இடத்துல வந்து ஹியூமன் வாழ்கிற மாதிரி சிம்டம்ஸ் கிடைக்கும். அதனால ஒரு சின்ன க்ரூவை அங்கே அனுப்புவாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு வருஷ கணக்காயிரும்னு சொல்லிட்டு நம்ம சேட்டன் கிட்டே ஒரு சின்ன பிளாக் ஹோல் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுலேருந்து போனோன்னா நம்ம ஈஸியாக கோத்ரூ ஆயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டு போவாங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் உள்ளே போகிறது ப்ளஸ் அங்கே போய் என்னென்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க டேரக்டர். இந்த மூவி ஸ்டார்டிங் ஃபுல்லாக நல்லா புரிகிற மாதிரியே போகும். ஆனால் கடையில் கிளைமேக்ஸ் வர வர எல்லாமே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உள்ள பிளாக் ஹோல் உள்ள ஒன் டைம் என்டர் ஆகிறோமா, ஸ்பேஸ் டைம் எல்லாமே மாறிடும். ஸோ அவரே வந்து ஹீரோவே வந்து எங்கே இருக்கார் எப்படி இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு தனி மூளைக்கு தேவைப்படும். இந்த மூவி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தமிழில் கிடையாது. ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், தமிழ் டப்பில் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து தமிழ் டப்பில் வந்துடும். இந்த மூவிக்கும் டேரக்டர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலஸ். ஸோ கிறிஸ்டோஃபர் நோலஸ் பேரே போதும், நீங்கள் இந்த மூவியை கன்ஃபார்மாக பார்க்கலாம். செகண்ட் இடத்துல மூவி பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஐலாண்ட் 2010 வந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. IMDb 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த மூவியோட ஹீரோ பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டிகாப்ரியோ. ஸோ இவருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ ஃப்ரெண்டும் அந்த ஐலாண்டில் போயிட்டு அங்கே இருக்க பேஷண்ட்ஸை காணாமல் போகிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண போவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் போக இவங்களே வந்து ஒரு மென்டல் ஆக்கிடுவாங்க. இந்த மூவியை ஃபுல்லாக நீங்கள் ரொம்ப கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த ஹீரோவை வந்து மென்டல் ஆக்குறது மாதிரி சுச்சுவேஷன் காமிச்சிருப்பாங்க. ஹீரோ வந்து அங்கே எல்லாரையும் எடுத்து நான் மென்டல் கிடையாது, நீங்கள் தான் மென்டல்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுருப்பார். ஆனால் ஆக்சுவல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து பேஷண்ட்டு. அவர் வந்து பேஷண்ட்னால தான் இந்த ஐலாண்டுக்கே வருவார். ஸோ இந்த மூவி டோட்டலாகவே ட்விஸ்டிங்காக இருக்கும். அங்கே காமிக்கிற விஷுவல் வேறு, ஆனால் கடைசியில் வர ஸ்டோரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூவியை கன்ஃபார்மாக பாருங்கள். இந்த மூவியை நிறைய பேர் பார்த்து பயங்கரமாக கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் கொலாப்ஸ் ஆகாமல் ஜாலியாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க மூவி த இன்செப்ஷன் 2010 வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் டிகாப்ரியோ. ஸோ இந்த மூவியோட டேரக்டர் கிறிஸ்டோஃபர் நோலன், திருப்பி ஒரு பெரிய செல்யூட். இந்த மூவி ஏன் இந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா இது டோட்டலி ஒரு ட்ரீம் உலகத்தில் க்ரியேட் பண்ண மூவி. இந்த ஹீரோ வந்து அவருக்கு ட்ரீம் உள்ளே போவார். ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அது. ஸோ இது முன்னாடி இந்த ஃபுல் சீக்வன்ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக டைம் லேப்ஸ் வேறு கனெக்ட் ஆகிருக்கும்.
ஸோ இந்த மூவிலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் வே கூகுளில் போங்க ப்ளே தமிழ் டப் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் வரும் அதான்